அகிலம் போற்றும் பாரதம் இது இணையில்லாமா காவியம். உன்னுடைய வார்த்தை சிறமேற்கொண்டு இந்திரபிரஸ்தம் சென்று சரி பாண்டவர் அழிந்து அவருடைய மனைவியான கூடிய திரௌபதி ஒன்று ஆக மொத்தம் 6 பேரை கொண்டு வந்து விட்டேன். ஆமா திரௌபதியானவர் கண்ணாச்சு தம்பி என்ன திரௌபதி வந்துச்சா? வந்திருக்காங்க. எங்கடா இருக்கா? அந்நியாருடைய அரண்மனையில் இருக்கின்றாங்க. அடடே பெண்கள் ராஜசபை வரக்கூடாது அல்லவா? ஆமா பாண்டவர் ராஜாக்கள் மட்டும் வந்திருக்கிறாங்க. அண்ணா தம்பி விதுரா கடைசியா உங்கள்கிட்ட வந்து சொல்றேன் அண்ணா. கொண்டு வந்துட்டியா? கொண்டு வந்துட்டேன். என்ன சொல்ற? ஒரு பிள்ளைகள் நல்ல புத்தி சொல்லி அண்ணா நம் பெற்ற பிள்ளையானவன் ஒரு தவறான காரியம் செய்கிறான் என்றால் மகனே நீ செய்யக்கூடிய காரியமானது தவறானது. இது செய்தால் தீங்கு நேரம் செய்ய வேண்டாம் அப்படி என்று சொல்லவே வேண்டும். உன்னிடம் இல்லை இந்த காரியம் வேண்டாமடா செய்யாத என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளரிடம் கிடையாது. அண்ணா அண்ணா உள்ளான உள்ள மட்டும் என்னடா வஞ்சனை தான் நினைத்தால் எல்லோ தண்ணீர நாளை யாரப்பா இறைக்க போறா? உன்னுடைய மகன் 100 பேரை ஒரு கண்ணாகவும் பாண்டவரை கொண்ட ஒரு கண்ணாகவும் பாதிக்க வேண்டும். நான் பாத்துக்கிறேன். நல்லதே செய்யுங்க அண்ணா. போடா போடா இப்படி தீங்கான காரியம் செய்தா நாளை எள்ளு தண்ணி ஏறி கூட தகையிருக்காதுண்ணா. போடா போடா நான் எள்ளு தண்ணி எவன் ஏறிக்கிறான்னு பாத்துக்கிறான். ஏறிக்கிறேன் செத்துட்டு பார்த்து எவன்டா பாக்குறான்? போடா போடா வாடா வாடா எல்லாம் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்க மகாராஜா. அத தருமனை கூப்பிடு. மகாராஜா கூப்பிடுறாரு பாரு. தர்மா போட்டி போட்டி சுகசாமத்தோடு வாழ்ந்துருக்க தர்மா தந்தையே நல்ல சேமம் தானே? யாவது ஒரு குறை இல்லையே? சரி அருகிலே அமருடா. நகுல சகாதேவ வந்துட்டானா? உள்ளகிறாடா? இருக்கட்டும் இருக்கட்டும். பா குழந்தை உட்காந்துடுறா பாரு. சரி சரி பெரியப்பா. அப்பா டேய் பெருப்பா மேல கை வைக்காதடா. ஆசையான புள்ளடா அதனால என்ன வேணாலும் பண்ணலாம். ஆமா நீ கை வைக்காதடா மேல. குருராஜா டேய் அர்ஜுன் வந்துக்கறானா? போகிறாரு பாரு மகாராஜா. சகாதேவங்கறார கேளு. கூவே பெரிய தந்தையே சிரஞ்சீவியா வாழ்ந்துருக்கு. எழுது எழுது அர்ஜுனா அந்த பிள்ளையை வயசு வந்துட்டா? கொண்டு வந்திருக்கியா? சரி உசாரா வச்சிரு.
அவன் வந்துக்கிறானா? யாரு? அந்த கையில ஒண்ணு மத்து வச்சுக்கிறான் அது. வந்துக்கிறாரு. பையா ஓ டேய், என்ன? அவனுக்கு எனக்கு ஆவாது. யா அது ஆவாது, அது ஒரு கை மண்ணிடாது. அதனால எனக்கு பதில் அவனை நீயே கூப்பிடு. ஏன் என் மயிரை குத்திச்சா? சொல்லிதான் தலையில் இல்லாத போகுது. ஓ ஆ? போயா டேய், ஏன் நான் அந்த ஆளை கூடுவானே? நான் ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு ஆம்பியா யாரு தெரியுமா? டேய், டேய், சரி விட்றா. 6 சாவு 100 சாவு, எப்ப சேர்த்தாலும் சாவு போறோம். 6 மணிக்கு சாப்பிட்டு எவன் அறியாத உயிர் போக போதா? சொல்லு. டேய், குழந்தை பீமா. என்னை பிடித்ததுமா என் தம்பிவால் பிடித்திருந்தால் மூட்டு முசிமோனா சீருப்பார்கள். என் பிள்ளைக்கு நானே ஏமான் வருகிறேன். அட போடா, பாத்துக்கிறேன். டேய், எங்கடா துரியோதனா? துரியோதனா, பாண்டவர்கள் வந்து விட்டார்களோ? வந்துட்டாங்க. அனைத்து பேரும் வந்துட்டாங்க. திரௌபதி மட்டும் உன் தாய்கிராபர் காந்தாயினுடைய மனைவி அரண்மனையில உள்ள இருக்காளாம், வீட்டுல அரண்மனையில. அதனால பாண்டவர்லாம் வந்துட்டாங்க. எங்க மாமா எங்கடா? டேய், ஓடி வந்தாடே வந்தாச்சா? மைத்ரா, மாமா, சேமந்தானா? பாண்டவர்கள் வந்து விட்டார்கள். மாமனை பாட்டு ஓய் மாமா, எங்க மச்சாங்கிற வரைக்கும் நாசமா? மச்சான் இல்லைன்னா தெரியும் உங்க கதை. ஓய் மைத்ரா, அப்படியா? நல்ல 100 பிள்ளையா இனிமே இருக்கு இல்ல, உண்டுதான். நேம உண்டு கிடையாது. என்னைக்குமே உண்டுதான். ஒரு ஆளு நம்பதான். அத உசாரா பாத்துக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போய் வரட்டா? போய் சமாதான ராமரே போப்போ. உசாரு. சரியா? ஆமா, பாண்டவர் வந்து விட்டாரா? அந்தமாக வார்த்தையாடு நான் பேசு. பேசணுமா? சீக்கிரம் தந்தத்தால எதையும் வெல்லலாம், மந்தத்தால மயிர கூட கொடுக்க முடியாது யாராலையும். சேஞ்ச் பண்றானு என்னத்தா என்ன செஞ்சு விடுவானா? சரியா போச்சு, கம்னு மரியா. சீக்கிரம் சென்று தர்மனை சென்று வணங்கு. மாமா, என்ன போய் வணங்க சொல்ற? நீ வணங்கன்னா சத்தியமா உனக்கு காரியம். என்னைக்கு? காரணம்டா, அவகாரியம் சுபகாரியம் இல்லையா? ஆமா, அதனால காரியம் என்னைக்குன்னு போய் சும்மா சும்மா அப்படி மேலுக்கு ஊழ கும்பிட்டு போடு. இல்ல இல்ல சொல்லிட்டாங்க, வேற காரணம் புண்ணியத்தம் பண்ணுவாங்க காரியம். எப்படிமா நெட்டாத்தான வணங்கின தெரியல, அதுக்கு தான் கேட்டேன். வணங்கிட்டியா? போய் பாரு. நான் போய் பாக்குறேன். உனக்கும் அவன் அவனுக்கும் அவன் அவனை ஒரு வார்த்தை சொம்மா அப்படி மேலுக்கு சேம மாடான்னு கேட்டு வரேன். 2 பேருமே நீ சந்தி நாய். எல்லாரும் நாயிலே விட்டுருக்கா. ஓய் தருமே சேமமா
நல்ல சேமத்துடன் வாங்கி வருகின்றேன் மாமா. யாதொரு குறை கிடையாது. குறை என்பது ஏதும் இல்லை. இன்னொரு கேட்கலாமா? கேட்கலாம் மாமா. அபிமானம் சேமமோ நல்லதோ சேமமோ அபிமானம் சேமமோ நல்லதோ சேமமோ தம்பி எல்லாம் சேமம் தானே? தம்பி நல்ல சேமத்துடன் வந்து வருகிறார் மாமா. ஐவருக்குரிய தேவபாதே அதுவும் நன்றாக தானே இருக்கின்றது. நல்லாக்குதா? என்பது ஏதும் இல்லை. அது நல்லா இருந்தா தாம்பா நம்ம நல்லா இருக்க முடியுமா? பெருமா ஒரு கேட்கலாமா? உன் ராஜா நீதி சேமமோ ராஜா நீதி சேமமோ அது கிடையாது. நம்ம நாட்டுல வேறு பல அதிகம். அது உண்டா ஒண்ணு அது என்ன ஆகுதுறானா செம்மா வீடத்திலே அமர்ந்து ஆட்சி செய்கிறார்கள். உன் ராஜா நீதி சேமமா? ராஜா நீதி நல்ல சேமத்துடன் பார்த்து வருகிறேன் மாமா. நல்லா இருக்காது என்பது இல்லை. இன்னொரு கேட்கலாமா? மாமா தான தர்ம சிறக்கிட்டோ தர்ம கொடிகள் பறக்கிட்டோ ராஜா தர்ம சிறக்கிட்டோ உனது நாட்டிலே தான தர்ம சிறக்கிதா தர்ம கொடி பறக்குதா அத சொல்லுவாய். ஆமா. ஓ ஏதோ என்னால் முடிந்தது தான தர்மம் சிறக்கின்றது. தர்மப்படி பறந்து கொண்டே இருக்கின்றது மாமா. பறக்கட்டும். மின்ன தர்ம கொடிக்கு சங்கானம் கட்டுறான். அத மின்ன ஒய்சா தானே உன்னை ஒழிக்க முடியும் மாமா. ஏமா எல்ச்சி போய்க்கிற? நன்றாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நானும் இந்த கடைக்காரன குடியும் கொடுத்தனமா தாங்கிறேன். சரிமா மாமா நல்ல சேமம் தானே? நல்ல சேமத்துல இருக்கிறேன். சரி உன் தம்பி மாதிரிலாம் பார்த்து வரேன். நல்லா இருக்கியாப்பா? நல்ல சேமத்தோட இருக்கேன். நல்லா இருக்கு. அப்பா நகுலா நல்லபடியா அந்த அம்மா புண்ணியத்துல நல்லா இருங்கப்பா. 60,000 ரூபாய் வீட்டுல வாங்கி அந்த வச்சு வந்துக்கிறாரு. 60,000 சம்பளம் அவர் கொடுத்தாங்க. நேர்மையாக ஆளுகிட்ட கொடுக்குறான்னு கொடுப்பாங்க. ஓய் அதுரா மாமா ஐயா எப்படி ஆகுற மாமா? நான் நல்ல சேமத்தோட இருக்கேன். சரிப்பா நீங்க நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருந்த மாதிரி. அச்சு நல்லா இருக்கா? முன்ன அச்சிக்கு போடுங்க. நல்லா இருக்குது. நல்லா இருக்குதுப்பா. சரி நான் பாத்துக்கிறேன். நல்லா இருக்குதா? நல்லா இருந்தா நான் பாத்துக்கிறேன். நல்லா இருக்கிறியா? சரி விடு. கூப்பிடுறாரா? என்னடா ஒரு மகாராஜா கூப்பிடுறாரு. ஒரு இன்னும் ஒண்ணு பயபக்தி இல்லையே. வணக்கம் மகாராஜா. நல்லா இருப்பா. பின்னாடி பாவாதரா என்னைக்குமே முன்ன வாடா. நேரம் வரைக்கும் இருந்த மகாராஜா. பையா நீ அந்த மாதிரி பின்னாடி ஒண்டி ஒண்டி நீங்கன்னா ஒண்ணும் பண்ண மாட்டேன். என்னதான் பண்ணணும் சொல்ற மாதிரி செய்ய. முன்னால வந்து நெல்லு நின்னுட்டுனே விட்டா நம்பிக்கை நிக்கிறாங்களா? நின்னுட்டேன்ற இங்கப்பா சொல்லு. இன்னும் ஒரு ஆள் வந்துக்கிறானா? யாரு? அந்த கரிமுஞ்சி பையன் மத்து வந்துக்கிறார். யானு கேளு. அவனாவே எனக்கு கொஞ்சம் கட்ட கட்டடா ஆடுடா. ஆமா கொஞ்சமா குடிக்கணும். எப்படின்னு கேட்டியா? எப்படி அவனை கூப்பிடலாம்.
அவன் ஒரு வண்டி சோத்த 3 வண்டி ஆகணும் அவன். ஆமா, அதனாலதான் நமக்கு கொஞ்சம் அச்சமாகுது அவனை கூப்பிடும். ஐயோ, நீ என்ன பண்ற? என் பதிலுக்கு நீ அவனை கூப்பிடு. ஏன் என் மயிரை பிடிச்சிக்கிச்சா? மயிறு வச்சுங்கிறானுங்களே தெரியப்பா. 1.25 பங்கு வாங்குறேன், என்ன கூப்பிடுறான்ற? இனி எதுக்கு வந்துக்கிறப்பா? 1.25 பங்கா? சரி போ, அப்படித்தான் நம்ப போறாங்க அவங்கெல்லாம். சரி விடு. மனிதனா பிறந்தால் ஒரு நாளைக்கு பிறப்பு, ஒரு நாளைக்கு இறப்பு. 6 ஷாவு, 100 ஷாவு. ஷாவு 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 தான் உனக்கு. எமனறியாத உயிர் கூட போதா ஒரு நானே கூப்பிடுறேன் அவனை. கூப்பிடு. அதே பீமா அந்த மூணு ஏன் சாப்பாடுறா? கிழிஞ்சு போச்சுடா போடா. அப்பா பீமா, நல்லா இருக்கிறியாப்பா? எப்படிங்கடா? அத்த அத்த பின்னாடி வை, பின்னாடி வை. நீ போ. பின்னாடி ஓய்வு போயிட்டு அதை தொட்டி போடு. அதை தொடரா தொடிட்டா தொட்டி தொட்டி. தொடர நான் எத்த பிடிச்சிக்கின்னு தொடரான் பாடுறா. ஆமா மண்டபா எங்க கொண்டு போனோம்? மண்டபம் காட்டணும். அதை காட்டத்தான் முன்ன போகணும். அப்புறம் வா. போட்டு அமுக்குது ஒண்ணா மருகா. இந்த மண்டபத்துல என்ன செய்து வச்ச நம்ம? ஒரு பொம்மையில மூக்கு நீட் ஆயிடுச்சு. அந்த மூக்கு மண்டபத்தை அழகா காட்டிங்க வர்றது வாயில வச்சுக்கிறது பாரியா. மண்டபத்தை தருமா உள்ளடகப்போ வெளியடகப்போ. ஆமா, மண்டபத்தை வினோதத்தை பார். அது காஞ்சின்னு வந்த பாரு. என்ன கைய புடிச்சு நான் கசகசா கசகசான்னு கடிக்குதுடா. பொம்மையில கை வச்சுக்கிறேன். எனது அஸ்திராபத்திலே கட்டிருக்கூடிய மண்டபம் எப்படி இருக்கிறது? தம்பி சொல்லியாரா?
மண்டபத்தை எங்க சென்றாலும் பார்க்கவே முடியாதப்பா. 7 லோகம் சென்றாலும் மண்டபம் பார்க்கவே முடியாதப்பா. நல்ல அழகு புரிந்த மண்டபமா இருக்கின்றதப்பா. சந்தோஷம் மாமா. நவா மண்டபத்தை காட்டும். ஆமா, தந்திரமா வார்த்தையாடி இந்த கோழி குஞ்சு தலையை எப்படி திரும்பி கட்டாசுரமா அது போல ஆகட்டும். சீக்கிரம் படகாதுற அவசரப்படக்கூடாது. என்னைக்குமே போய் பார்க்கலாம். மாமா மண்டபத்தை பார்த்தியா? மாமா தம்பியா விளங்கக்கூடிய துரியான் மண்டபம் கட்டி இருக்கின்றான். ஆமா, நல்ல அழக மருத மண்டபமா இருக்கின்றது மாமா. அதை குறை சொல்லலாமா? அதுக்குத்தான் பாத்தியா இந்த மண்டபத்துல இந்த மாதிரி தூணு நிறுத்த முடியுமா? இன்னைக்கு ஒரு தான் மண்டபம் கட்டின இந்த மாதிரி மண்டபம் கட்ட முடியுமா? ஏதோ மாமா என்னால் முடிந்த அளவுக்கு நான் கட்டினேன். ஆமா, அவனால் முடிந்த அளவுக்கு அவன் செஞ்சிருக்கிறான். அதுக்குத்தான் ஒண்ணு சொல்லுவாங்க என்னைக்குமே, வீட்டுல ஒண்ணு பணம் இருக்கணும், ஒண்ணு படம் இருக்கணும். இந்த பணத்தை வச்சே மருமகன் துரியோதனன் தங்கத்தாலே தூணு கட்டிட்டான் பாரியா. மகாராஜா ஒண்ணு பணம் இருக்கணும், இல்ல பணம் வேணும். பணம் வேணும். பணம் இருந்தா ஜனம் வரும். அப்பதான் சொல்லி பாரு. பணத்துக்கும் படைக்கும் உனக்கு வித்தியாசமே தெரியாதா? மகாராஜா பணம் இருந்தாலும் ஜனம் வரும், பணம் வீந்து போனாலும் ஜனம் வரும். இப்ப நம்ம வீட்டுல பணம் வீ போதா பணம் வர போதும். பணம் வீய போகுது, பணம் வீய போகுது. இப்ப நான் இருக்கிற வரைக்கும் எத்தனை பணம் வீதுன்னு பாத்துக்கினே இரு நீ. தருமா மிக ரூபமா அழகரித்து மிக ஜோதி சேர்மட்ட வந்து மிக நுரை மக்கள் வந்து நம்ம சும்மா இருக்கலாமா? இந்திரபிரசமா நகரத்தில் இருந்து அத்திமா நகரம் வந்தடைந்து சபையாகணும். சற்ற நேரமாகும். அது வரைக்கும் நீயும் நானும் அமர்ந்து இந்த மண்டபத்திலே தாயம் ஆடுவோம். மாமா ஏமா நூல் இருக்கிறாரே.
தருமானந்தனே தம்பியா விளங்கக்கூடிய பெரிய மண்டபம் என்று இருக்கின்றார். ஆமா நல்ல அழகிய பெரிய மண்டபமா இருக்கின்றது. அப்படிப்பட்ட மண்டபத்தை சூழாட வேண்டும் என்று அழைக்கிறீரே மாமா. இந்த சூதாட்டம் என்பது யார் செய்யக்கூடிய தொழில் தெரியுமா? யாரு செய்யக்கூடிய வேலை தருமானந்தானா? மரக்கல்லர்கள், கஞ்சா வெறியர்கள், குடியர்கள், பித்தர்கள், இப்படி பலர்கள் செய்யக்கூடிய தொழில வந்து நம் செய்யக்கூடாது மாமா. தவறு மாமா இது. இது பூரா குடிகார ஆட்டமா இது? அம்மையா சட்டம். அண்ணா தம்பி பெரியாரா மாமா சொல்றார். மாமா சூதாட வேண்டும் என்று அழைக்கிறார். அதற்குள்ள தமாசாக ஒரே ஒரு ஆட்டம் பாசக விளையாட்டம்னா தம்பி பெரியாரா பஞ்சாடை மாடாது இந்த பொட்டி போடாத பொட்டி போடக்கூடாது. நானா உனக்கு எதிரி தருமா? சக்தி வந்த சபையோ சாட்சா நான் உனக்கு எதிரி கிடையாதுடா. உனக்காக நான் அரும்பாடு படுறேன் தெரியுமா? மூச்சங்கிறவங்களை விட்டு பாடுற, தூங்கிறவங்களை ஏப்பி காட்டுறா என் குணத்தை. சொல்லுவாங்க எம்மா பாடு பாடுறது உனக்கு என்ன தெரியும்? இந்த மாமான எதிரியாச்சு. ஆமா உனக்கு என்ன மயிர் தெரியுமா? யாருக்கு யாரு அந்த 3 முடியும் இருக்காது. தொங்க விட்டுக்கணும் இந்த மாமான எதிரியாச்சு. ஓச்சர்ல பாவம் என் நிலத்தில் இருக்கக்கூடிய பொன்பொருள் எவ்வளவு ஒன்னாலும் கிளப்பா. ஒரு நொடிய காலடியை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறேன். சூதாட்டம் என்பது வேண்டாம். பொன்பொருள் எனக்கு எல்லாரோட ஆசை கிடையாது அண்ணா. மாமா செமினார் சக்கல சாப்பிட்டு போட்டா என்னடா போட்டா வாடா ஏஞ்சி கேளு கேளு உங்கள்கிட்ட ஏன் வெட்டுச்சியா? ஏண்டா மருமம் வீட்டை எய்வு எடுக்கிற வரைக்கும் எய்வு எடுக்காத வரைக்கும் நல்லா 32 பலகார பச்சனத்தோட சாப்பிடுங்க. ஆமா. ஆனா என் மருமகன் தலை கைய போட்டான்னு வச்சுக்க போட்டா அன்னைக்கே நீங்க நீஸ்த இன்னைக்கு நெய் படாத பாட்டா. ஏன் உங்க மருமம் உங்க சேத்தா நம்ம ஜெயிலாபுரத்துல ஏய்ப்புறேன். அங்க ஏய்ப்பிக்கலாம். ஒரு ஊராம இருக்கிற வரைக்கும் தான் கரிஞ்சோறும் துண்ணுங்க. அப்புறம் போனாக்கா பீஞ்சோறு துணியா? யாரு போறாடே மருமம் தான் ஜோர் போடுறாரா எங்களுக்கு? வாடாங்க
சாப்பாடு ஆச்சான்னு கேட்டா என்ன சொல்ற? என்ன சொல்றது? ஆய் போச்சுட்டா ஆய் போச்சுன்னா தெவிடியா பையா துணுட்டு கூடுவான் தருமா. சாப்பாடு நான் ஆச்சான்னு கேட்டா இன்னும் ஆவல மகாராஜா அப்படின்னே சொல்லிக்கினேரு. இன்னைக்குல இருந்து அஸ்தனாபுரத்துல எரமுட்டி மூட்டி வெறியும் புகை விட்டுக்கினே போட்டோம். வர விசாகாம 10 மணி வரைக்கும் புகையத்தான் போய்க்கணும் இருக்கணும். வரு வைக்காதரா, இன்னும் புகை போதுன்னு ஆவலன்னு அவன் பாத்துக்கினே இருக்கணும். சரி, வரு வச்சா திக்கு திக்குன்னு எஞ்சிவிடும். சரி தருமா பாபாய். தருமா என்ன மாமா நீ என்ன சொல்ற? தருமா சொல்லியா மாமா? ஏமா சூதாட்டம் என்பது என்னால் ஆட முடியாது மாமா. தருமா நான் சொல்வதை கேளு தருமா. தமாசா ஒரே ஒரு ஆட்டம் ஆடிட்டு சாப்பிட்டு போயிடலாம். பொழுது போகத்துக்கு தான். இல்ல பந்திய வைத்து ஆடுவோம், இல்ல பந்து இல்லாத ஆடுவோம். அதே பந்திய வைத்து ஆடினாலும் போகும்போது அவர் சொத்து அவர் எடுத்து போயிடலாம் தருமா. அவர் சூத்தை எடுத்துன்னு போலாம். நாளைக்கு உன் சூத்தம் கொண்டாட்டிக்கிட்டு தூக்கும் போ மாமா. தங்கள் சூதாட்டம் தான் ஆட வேண்டுமா? நான் சொல்வது கேளு தருமா. சத்தியமா இந்த சபையோர் சாட்சா நான் உன்னை கெடுக்க மாட்டேன் மாமா. என்னது என்ன சொல்ற? ஐயா கேள்வி கம்முன்னு உக்காந்துக்க, ஜாகத்தியாரு. என்ன போய் பாவின்ற? நான் எம்மா அரும்பாடு பட்டுங்கன்னு அவனுக்கு உனக்கு என்ன தெரியும்? உனக்கு அட போடா பாவின்றா. வேற காண்ட வச்சு போடா ஏட்ட. மாமா சொல்லு தருமா. நீங்கள் சூதாட வேண்டும் என்றால் நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் தருமா. நீ சொல்லுவாய். நாங்கள் சொல்லும் வார்த்தையை கொஞ்சம் நன்றாக நீ சொல்லு தருமா. மாமா ஏமா நீங்கள் சூதாட வேண்டும் என்றால் அந்த உரத்தில் இருக்கின்ற தம்பியா விளங்கக்கூடிய பீமன், அவன் ஒரு புறமோ நீ ஒரு புறமோ, 2 பேரும் அமர்ந்து பாசையாடுங்க. நானும் தம்பி துரியனும் அது எப்படிதான் ஆடுறீங்களன்னு பார்க்கிறேன். யாரா கூட ஆட சொன்ன? தம்பி பீமனா கூட ஆடுங்க மாமா. எனக்கு இந்த ஆட்டமே வேணாடா. அப்போ எங்க பாரு யாரா கூட ஆட்ட ஆட சொன்னா பாத்தியா? யாரா கூட அந்த ஊமை அவன் ஒரு வண்டி சோத்த 3 உண்டி ஆகணும், நம்மள 1/2 உண்டி ஆகி விடுவாங்க. நீ போறது போற நீ போறது போற உமால புறாச்சி அவுத்து கொடுத்துட்டு போ. ஒரு ஆண்டு சாமான கட்டிக்கிட்டு உமால உனக்கு கௌரவமா பின்னாடி உண்டா? நீ துட்டு போட்டு தச்சியா? சாமாங்காரன் உள்ள அடிக்கிறான் பாரு, போய் முன்ன வாங்கிடான்றான். யாத்து நீ எடுத்து கட்டிக்க மாட்டா. சரியா தான் போச்சு. குட்டிக்கணும் இப்போ தருமா. நீ ஒரே முடிவா என்ன சொல்ற? நீங்கள் எத்தனை முறை எடுத்திருந்தாலும் சரி மாமா, என்ன சூதாட்டம் என்பது ஆட முடியாது மாமா. ஆட முடியாதா? ஆட முடியாதா? முடியவே முடியாதா மாமா. பொட்டி மாரி வேணா அந்த பொட்டியா சொல்லிட்டு நான் கம்முனு பொட்டி மாரியாவே உட்காந்துங்க. பொட்டி போடலன்னா நான் என்ன கம்முனு உட்காந்துருக்கு பாத்துக்கிறேன். நீ தானே வேணாம் பொட்டி எல்லாரும் தெரிஞ்சு போச்சு போட. என்னையா பெட்சா இன்னும் அப்படியே பீத்திக்கிறாமா? என்னன்றா தம்பி துரியோதனா, எப்பொருளை கேட்டாலும் அதே சடத்து கொண்டு வந்து உன் காலடியிலே சேர்க்குறே. என் மருமகன் துரியோதனங்கிட்ட இல்லாத பொருள் உங்ககிட்ட கேட்டான். ஒரு நேரத்துல என் மருமகன் கெட்டு வந்து உன்னிடத்துல வந்தா